ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு விஷுவல் கோட் ஸ்டுடியோ வந்துட்டு எப்படி விண்டோஸ் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி பைத்தான் ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம், C++ ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ பொதுவாக ஐடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது. எக்லிப்ஸு, நெட்பீன்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் ஏன் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோ ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இது வந்து அதை காட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்பீடாகவும் உங்களுக்கு கோடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்பீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற அந்த லோடிங் டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். அதே போல் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுற டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டைம் எடுக்கும். எக்லிப்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் கோட் ஸ்டுடியோ வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நெட்பீன்ஸு, எக்லிப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா நம்ம ஒரு கோடிங் ஜஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, கோடிங் கரெக்டாக இந்தமாதிரி டெஸ்டிங் இந்தமாரி சின்ன விஷயம் பண்ணுனா கூட அது வந்து ப்ராஜெக்டாகவே க்ரியேட் பண்ண சொல்லும். ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கம்பைல் பண்ணும், ரன் பண்ணும். இப்போ விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஜஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண சொல்லாது. இதுக்கு தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈஸியாக சப்போர்ட் ஆகும். அப்போ அதை விட இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் பைத்தான், சி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாவா இருக்கும். ஸோ இந்தமாரி வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இதில் இருக்கும். இதில் அதர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா PHPயும் யூஸ் பண்ணிக்கலாம், .NETடும் இதில் யூஸ் பண்ணலாம், HTML ப்ரோக்ராம், CSS, JavaScript இந்தமாரி எல்லா சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இதில் வந்து நான் .NETலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் PHPலாம் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் எல்லாத்துக்குமே இதில் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் விஷுவல் கோட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜாவா, பைத்தான், C ப்ரோக்ராம் இது 3மே ரன் பண்ணுறதுக்கு கான்ஃபிகர் பண்ணி எப்படிங்கிற ப்ரொசீஜரை இதில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுளில் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லிங்க்கில் போனீங்கன்னா இந்தமாரி ஆப்ஷன் காட்டணும். இதில் வந்துட்டு விண்டோஸ் இல்லை டிஃபால்ட்டாக விண்டோஸ் தான் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பேஜ் போகும். டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஃபினிஷ் ஆன பிறகு ஜஸ்ட் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு செட்டப் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ண சொல்லும். அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இன்ஸ்டால் பண்ணுற லொக்கேஷன் கேட்கும். அது டிஃபால்ட்டாக C:\" இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு D:\" வேணும்னு சொல்லிட்டு நான் D:\" மாற்றிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் C:\" இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனில் க்ரியேட் டெஸ்க்டாப் ஐக்கானோன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி இருக்கிற அந்த 2 டிக்காக இருக்குல்ல, ஆட் டு பாத், அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஆனதும் லான்ச் கொடுத்துருங்க. லான்ச் கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு தீம்ஸ்லாம் காட்டும். இதில் டார்க்கு, லைட்லாம் இருக்கணும். நான் டார்க் ஹை கான்ட்ராஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணது இதுமாரி நல்லா கான்ட்ராஸ்டிங்காக டார்க்காக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த வெல்கம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு ஜஸ்ட் வந்துட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். செலக்ட் ஏ லாங்குவேஜ்னு அதிலே காட்டுது பாருங்கள். அந்த டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் ஷோ ஆகும். ஓகேவா? இதில் இந்த லாங்குவேஜ் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் உதாரணத்துக்கு C சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண உடனே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கார்டு தான். அது இன்ஸ்டால் கொடுத்ததும் இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் இன்ஸ்டால் ஆகிட்டால் மட்டும் நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. நம்ம வந்துட்டு ஒரு கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ MinGWன்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்கும். இது C++, C ப்ரோக்ராம் ரெண்டுமே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? அது நம்ம கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி பார்த்துலாம் செட் ஆயிருந்துச்சுன்னா இது ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இவங்களே இவங்க வெப்சைட்டில் வந்துட்டு ஒவ்வொரு கோடிங் லாங்குவேஜுக்கும் எப்படி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது சொல்லிட்டு ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். சும்மா ப்ரௌசரில் சர்ச் போயிட்டு GCC கம்பைலர் ஃபார் விண்டோஸ்னு சும்மா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க்ஸ் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. இதிலையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இதுபடி ப்ரொசீஜர் போகலாம். அப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் போட்டிருப்பான். அதை கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் போட்டிருப்பான். இதுபடி நம்ம ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் டேரெக்ட் லிங்க் டு த இன்ஸ்டாலர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப் ஃபைலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். டிஃபால்ட்டாக C ட்ரைவில் லொக்கேஷன் காட்டும். நீங்கள் வந்துட்டு D ட்ரைவோ இல்லை அதிலே விட்டாலும் ஓகே தான். ஓகேவா? அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு ஒரு கமாண்டை வந்துட்டு டெர்மினலில் வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜரையும் அவங்க வந்துட்டு அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க.
இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதும் ரன்னு இருக்கா அதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அந்த கமாண்டை ஜஸ்ட்டு போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இங்கே வந்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த பிறகு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் ஒய் கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாத் செட் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட விண்டோஸில் செட்டிங்ஸில் போய்ட்டு எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் வேரியபிள் இருக்கும், கீழே சிஸ்டம் வேரியபிள் இருக்கும். சிஸ்டம் வேரியபிளில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ணாதீங்க. மேலே யூசர் வேரியபிளில் போய்ட்டு எடிட் கொடுங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மின் ஜிடபிள்யூட பின் பாத்தை எடுத்து நம்ம வந்துட்டு இப்போ இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் மின் ஜிடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா D:\:ல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே போயிட்டு அதில் பின்னுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பின் ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ண பிறகு அந்த பாத்து மேலே இருக்கும்ல, அதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ண பிறகு அங்கே போயிட்டு பேஸ்ட் கொடுத்துடணும். பேஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் வந்துட்டு உங்களுக்கு பாத்து வந்துட்டு செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 3 கமெண்ட்டை வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜிசிசி ஸ்பேஸு வெர்ஷன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் நேம் வரும். ஓகேவா? வெர்ஷன் நேம் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு C++ சாம்பிள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரன் C++ ஃபைல்னு கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துருச்சு. நம்ம ப்ரோக்ராமை 2 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று இந்தமாரி கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணலாம், இல்லை ரன் C++ ஃபைல்னு கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிசிசி ஸ்பேஸு ஃபைல் நேம் .cன்னு கொடுத்தவருக்கு கம்பைல் ஆகிடும். அதுக்கப்புறம் // ப்ரோக்ராமோட ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் கொடுத்தா நமக்கு அவுட்புட் வந்துடும். இதுவே C++ ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிசிசிக்கு பதில் G++ ஸ்பேஸு ஃபைல் நேம் .cpp அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு C++ ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது பார்ப்போம். ஃபைல் போய்ட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ண பிறகு லாங்குவேஜ் கேட்கும்ல, அதில் பைத்தான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக கீழே எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. இன்ஸ்டால் ஆகி முடிச்ச பிறகு நீங்கள் கோடிங்கை ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே ரன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரன் பைத்தான் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஓகேவா? இப்போ பைத்தானுக்கு வந்து கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி MinGWன்னு சொல்லிட்டு C++க்கு இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளாரே வந்து பின் பாத்துக்குள்ளார python.exe ஒன்று இருக்குது. அது மூலயமா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு JDK வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஆனால் விஷுவல் ஸ்டுடியோவில் கொடுத்துருக்கிற ப்ரொசீஜர் படி நம்ம கிளிக் பண்ணால் ஒரு எரர் வருது. அதனால் நான் மேனுவலாகவே கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ கூகுளில் போய்ட்டு இன்ஸ்டால் ஜாவா JDK Windows 11 கொடுக்குறேன். அதில் இந்த செகண்ட் லிங்க் இருக்குல்ல oracle.com, அது உள்ள போனீங்கன்னா செட்டப் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சூஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்குல்ல நடுவில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷன் காட்டும். அந்த லொக்கேஷனில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்காங்க இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு ஜாவா ஸ்பேஸு வெர்ஷன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் நேம் காட்டும். வெர்ஷன் நேம் காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பாத்து வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எங்கேருந்து ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? அதே போல் ஜாவா கம்பைலரும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஜாவா C ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா கம்பைலர் நேமும் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்துடும். இல்லை இது இன்னொரு விதமாகவும் ரன் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ரன் பண்ணுவீங்களா, ஜாவா C ஸ்பேஸு ஃபைல் நேம் .java அந்தமாரி கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பைலேஷனுக்கு ஜாவா C ஸ்பேஸு ஃபைல் நேம் .java, அதுக்கப்புறம் கம்பைல் ஆகி எரர் இல்லைன்னா ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. சில பேருக்கு இந்தமாரி பாத் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகலைன்னா பாத் எப்படி செட் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் போய்க்குங்க. அதில் வந்து பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த லொக்கேஷனோட பாத்தை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு நம்மளோட செட்டிங்ஸில் எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள் சர்ச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் வேரியபிள்னு மேலே இருக்குல்ல, அதில் போயிட்டு பாத்துன்னு இருக்கிறத எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு நியூ சூஸ் பண்ணி அந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ஓகே கொடுத்துட்டு திரும்ப போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஜாவா ஸ்பேஸு வெர்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் நேம் காட்டும். ஓகேவா? வெர்ஷன் நேம் கரெக்டாக காட்டிடுச்சுனாலே நீங்கள் எங்கே கம்பைல் பண்ணாலும் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் ஜாவா. இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் C++
C++, பைத்தான், ஜாவா இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். PHP அதே போல் .NET இதெல்லாம் தேவைப்பட்டால் நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு 3 செமஸ்டருக்கு இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா?